கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்று நான் நினைத்தேனோ அது இப்பொழுது கேரளத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால விரைவிலே தமிழகத்திலும் நடக்க வேண்டும். வந்தே மாதரம் பாடலை வைத்துத்தான். கேரளாவின் புதிய அரசு வந்தே மாதரம் சர்ச்சையிலிருந்து தொடங்குகிறது. எங்க ஆளுநருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததோ பதவி பிரமாணம் எடுப்பது, அந்த பதவியேற்பு விழா வரை அது ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடி, அதற்கு பிறகு ஜனகணமன பாடலை பாடி, தமிழகம் மாதிரி இல்ல கேரளத்தில. அதனால மாநில பாடல் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதற்கு பிறகு அவர்களுடைய நிகழ்ச்சி நடந்து முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வந்தே மாதரம் பாடலை பாடி, அதற்கு பிறகு ஜனகணமன பாடலை பாடினார்கள். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடினார்கள். அதுதான் முக்கியம். இங்க இப்ப அசெம்பிளி செஷன் ஆரம்பிச்சிருச்சு. முதல் சட்டமன்ற கூட்டத்தில இங்க என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் அரசு அப்படின்னா, முதல்ல வந்தே மாதரம் பாடுவது முழுமையாக பாடுவது அப்படிங்கிறத அவங்க நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்தே மாதரமே பிரச்சனை இல்ல. முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து மாதிரி கேரளத்தாய் வாழ்த்துன்னு அவங்க கிடையாது. அவங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அது போன்ற விஷயங்களில் எல்லாம். ஆனால் வந்தே மாதரத்தை பாடி இருக்கிறார்கள். பழைய வந்தே மாதர பாடலை. பழைய வந்தே மாதர பாடல்னா என்னன்னா, காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு முன்பேயே வந்தே மாதரம் முழு பாடலையும் அவர்கள் ஒரு தேசிய பாடலாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனகணமன வருவதற்கு முன்னால் இருந்தே வந்தே மாதரம் பாடல் பயன்பாட்டில் இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில ஸ்டான்சாஸை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமாக பின்னால அந்த பாடல்ல பாரத தாயை துர்க்கையாக கடவுளாக எல்லாம் சித்தரித்து வருகிறது அல்லவா, அந்த பார்ட்டை அவங்க நீக்கிட்டாங்க. வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீக்கிட்டாங்கன்னா என்ன, புத்தகத்திலிருந்து நீக்கல, பாடலிலிருந்து நீக்கல, இவர்கள் பாடுவதிலிருந்து அதை பயன்படுத்துவதில்லைன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஃபர்ஸ்ட் செஷன் வெள்ளிக்கிழமை அன்று நடந்த பொழுது அவங்க இந்த முன்னாள், அதாவது இப்போ இந்த புது சர்க்குலரை மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுப்பதற்கு முன்னால் இருந்தது மட்டும் அவர்கள் பாடி, கவர்னருடைய உரையை அதிலிருந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த ரெண்டு ஸ்டான்ஸா, அதுவும் பாட்டாக பாடலை, பேண்ட் பாடுற மாதிரி, பேண்ட் இசைக்கும் மாதிரி, வெறும் இசை மட்டும் வரக்கூடிய மாதிரியாக பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் லோக் பவன், முன்னாடி ராஜ்பவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த லோக் பவன், கவர்னர் மாளிகை, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிளியரா ஒரு டைரக்டிவ் கொடுத்திருந்தாங்க. கவர்னர் வராருங்க, புரோட்டோகால் படி நீங்க வந்தே மாதரம் முழுமையாக வார்த்தையாக பாடப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஜனகணமன, அதற்கு பிறகு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும், கவர்னருடைய உரை நடக்கும், அதற்கு பிறகு நீங்க உங்க வேண்டியதை எல்லாம் பண்ணுங்க, அதற்கு பிறகு திரும்பவும் வந்தே மாதரம், திரும்பவும் தேசிய கீதம், அப்புறம் அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்கன்ட்டு இவங்க ஏத்துக்கல. இதுக்கு முன்னாடியே, ஏதாவது இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காகவே இடதுசாரிகள் அவங்க முன்னாடியே இந்த பிரச்சனையை எழுப்பிட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. நீங்க சங்க பரிவாரத்திடம் அப்படியே அடிமையாகி விட்டீர்கள். அந்த வார்த்தை தானே இங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திமுக. அடிமை அதிமுக அரசு, அடிமை அதிமுக அரசுன்னு அவங்க அங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்க என்ன பாரதிய ஜனதாவோட அடிமையா, சங்க பரிவாரத்தோட அடிமையா, முழு வந்தே மாதரத்தை பாட போறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த சர்ச்சை நடந்துருச்சு. கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர், இப்பொழுதைக்கு தமிழகத்துக்கும் அவர் தான் பொறுப்பு ஆளுநர். அவர் புரோட்டோகால் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லி இருந்தும் நான் வரேன் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஒரு ஆளுநராக நான் வரேன்னா என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லி இருந்தும் அந்த இடம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அதை மீறி இருக்கிறீர்கள். ஆளுநர் இருக்கும் பொழுது புரோட்டோகால் என்ன இருக்க வேண்டுமோ, வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட வேண்டும், பாடப்படவில்லை. மாறாக பேண்ட் இசைதான் இருந்தது. அப்பொழுது கூட நீங்கள் அதை முழுவதுமாக இசைத்திருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யவில்லை. இது குறித்து நான் பேரவைத் தலைவரிடம் பேசியிருக்கிறேன். இது எவ்வாறு செல்ல போகிறது என்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இடையில எதிர்க்கட்சி தலைவர் CPIM உடைய பினராயி விஜயன், முன்னாள் முதல்வர், அவர் என்னன்னா காங்கிரஸோட இந்த இடத்துல சேர்ந்துக்கிட்டார். அவர் கரெக்ட் தான். அதுவும் இல்லாம அவர் எங்கெல்லாம் போறாரு பாருங்க. வந்தே மாதரம் இசைக்கப்படும் பொழுது முதல்ல பாடமாட்டோம், இசைதான். இசைக்கப்படும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அப்படிங்கிறார். இதற்கு பாரதிய ஜனதாவுடைய முரளிதரன், இது மிக மோசமான செய்கை, இது அவமதிக்கும், கவர்னரை அவமதிக்க கூடிய ஒரு செயல். சதீஷன், முதல்வர்
சதீஷன் அவர்கள் கம்யூனிஸ்டுகள், ஜமாய்த்தி இஸ்லாமி, முஸ்லீம் லீக் போன்றவர்களிடம் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். இந்த தேசிய பாடல் அதோடைய 150வது ஆண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பன்னு பார்த்து நீங்க அதை அதிகமாகவே அதை நீங்க வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. மத்திய அரசு இதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு, டைரக்டிவ் கொடுத்துருக்கு. அதை நீங்க பின்பற்றவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, கவர்னர் வராரு அப்படின்னா, அல்லது பிரதமர் அங்க இருக்க போறாருன்னா, அல்லது குடியரசுத் தலைவர் இருக்க போறாருன்னா, இதை வந்து பின்பற்ற வேண்டிய கடமை அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்க அதை வந்து கவலையே படல அப்படின்ட்டு அவர் வந்து மிக கடுமையாக இதை இது பண்றாரு. இதுக்கு வந்து இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி சிக்கல்ல மாட்டியிருக்கு. என்ன பண்றது? அவர்கள் காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் வந்தே மாதரத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனா 2 ஸ்டான்ஸா மட்டும்தான். எங்களுக்கு அப்ரிட்ஜ்டு வந்தே மாதரம் தான் எங்க வந்தே மாதரம் அப்படிங்கிறாங்க. பாரதிய ஜனதா முழு வந்தே மாதரத்தை பாடு என்கிறது. சிபிஎம் வந்து அதுக்கு எழுந்து நிற்க வேண்டியதில்லை, இந்த 2 ஸ்டான்ஸா போதும், அதுவும் பாடணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா பேண்ட்ல போட்டு விட்டா போதும் அப்படிங்கிறாங்க. எங்க 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 போக போகுது அப்படின்னு பார்ப்போம். இதை அடுத்தது வந்து இந்த மாதிரி, அதாவது இது இங்க என்ன நடந்தது? தமிழகத்தில் தான் நடந்தது. தமிழகத்தில் விஜய் முதல்வராக பதவியேற்கும் பொழுது இதே தான் நடந்தது. அப்போ கூடவே வந்து ஒரு 9 அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். அப்போ முழு பாடல் பாடப்பட்டது. முதல்ல வந்தே மாதரம் பாடப்பட்டது. இங்கே வந்து ஒரு ஆடட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம முதல்ல வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தில் தொடங்குவோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆவதாக தள்ளிவிட்டார்கள். வந்தே மாதரத்தை முழுமையாக பாடினார்கள். அப்போ வந்து சமஸ்கிருதத்துக்கு முதலிடம், தமிழுக்கு 3ஆவது இடமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் இங்கே எழுந்தது. 2வது முறை அமைச்சரவை விரிவாக்கப்பட்ட பொழுதும் இதே தான் நடந்தது. 3வது முறை 2 அமைச்சர்கள் வந்த போதும் இதே தான் நடந்தது. அப்போ வந்து இங்கே உடனே திமுக வந்து இதை ரைஸ் பண்ணிடுச்சு. ஏய் பத்தியா பத்தியா, நீ வந்து பிஜேபியோடைய பி டீம், நீ வந்து நேராக அவங்க சரண்டர் ஆயிட்ட அப்படின்ட்டு. பட் இவங்க சொன்னாங்க, அப்பா அது வந்து கவர்னர் மாளிகையுடைய ஃபங்க்ஷன், அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அப்போ அவர்கள் சொல்வதுபடி செய்ய வேண்டும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் என்றால் நாங்கள் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துல தான் ஆரம்பிப்போம். அதுவும் இல்லாமல் முதல்வர் விஜய் டெல்லி போயிருந்த போது அவர் பிரதமரை சந்தித்து அதற்கு ஒரு கோரிக்கையுமே அவர் வைத்துட்டார். எங்கள் ஊரில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கான அதுக்கான அனுமதி எங்களுக்கு தாங்க அப்படின்னு அதற்கும் சேர்த்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் கேரளத்தில் வந்து சதீஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க முழு வந்தே மாதரத்தை, அவங்க வந்தே மாதரத்துக்கு எதிர்ப்பல்ல, அதையும் பார்த்துக்குங்க, சமஸ்கிருதத்துக்கு எதிர்ப்பல்ல, அவங்க பிரச்சனை வேற. முழு வந்தே மாதரத்தை பாடக்கூடாது, ஏன்னா முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது அவங்களோடது. ஸோ அது வந்து ஆளுநர் பண்ணுற விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது, எங்களுக்கே தெரியாது அந்த மாதிரிலாம் நடக்க போகிறது என்று. அப்படினால மிட்வே, அதாவது பாட்டு பாடி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவில் கையை தூக்கி சார் சார் போதும் சார் நிறுத்துங்க சார் என்று சொல்ல முடியாது என்ற காரணத்தினால நாங்கள் அதை விட்டுட்டோம் அப்படின்ட்டு. நிச்சயமாக அடுத்த செஷன் ஆளுநர் உரையோடு இங்கே தமிழ்நாட்டில் தொடங்கும் பொழுது இதே பிரச்சனை நடக்கிறத பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தடுப்பில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதற்கடுத்து ஆளுநர் இருக்கிறார் என்பதனால அவர்கள் வந்தே மாதரத்தை முழுமையாக பாடலாம், அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 2 முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்காங்க இங்கேயும், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. மற்ற தோழமை கட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்க வந்து இத்தனை நேரம் பார்த்துருப்பாங்க, பார்த்தீங்களா அங்கே என்ன பண்ணாங்கன்னு, நீங்கள் வந்து வந்தே மாதரத்தை பாடாதீங்க, அந்த இடத்துல பேண்டை போட்டு விடுவோம் அப்படிம்பாங்க. உடனே கவர்னர் ஆர்லேக்கர் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பார். ஸோ இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இதற்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த முடிவு எடுப்பது விரைவில் எடுப்பது நல்லது. இது ஒரு பெரிய தேவையற்ற ஒரு சர்ச்சையாக இது ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.